வணக்கம். 11/12/2025 வியாழக்கிழமை. இன்றைய ரிஷப ராசி பலன். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷத்தை கொடுக்கும். நினைத்தது நிறைவேறும். எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். சிக்கல்கள் இருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய நாள். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அதே நேரம் வேலையில் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். கவனக்குறைவால் சில மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் சங்கட்டங்கள் வராமல் இருக்க செய்யும் வேலையில் எதுவாக இருந்தாலும் கவனமுடன் நிதானத்துடன் செய்வது மிக மிக நன்று. ரிஷபத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். ரோகிணி அனைத்து விதத்திலும் நன்மை வந்து சேரும். சிக்கல்கள் தீர்வாகும். மிருக சீரிசம் செய்யும் வேளையில் கவனமுடன் செயல்பட வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மிதன ராசி பலன். மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், சாந்தம், சந்தோஷம் வரும். அதே நேரம் வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பது மிக மிக நன்று. வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சலும் சங்கட்டங்களும் எதிரொலிக்கும். செய்யும் வேலையில் தோய்வு ஏற்படும். வீண் வாக்குவாதத்தை விட்டுவிட்டு செய்யும் வேலையில் கவனமுடனும் நிதானத்துடன் செயல்பட்டால் அனைவரிடத்திலும் அன்பு, பண்பு, பாராட்டுதல் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். மிதனத்தில் வரக்கூடிய மிருக சீரிச நட்சத்திரம் அனைத்து விதத்திலும் வேலையில் கவனமுடன் செயல்பட வேண்டும். திருவாதிரை சர்வ காரிய ஜெயம். புனர்பூசம் அனைவரிடத்திலும் பண்பு, அன்பு, பண்பு, பாராட்டுதலை பெற பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டும். அவசியம் வீண் வாக்குவாதம் கூடாது. அடுத்ததாக நம்ம காண இருப்பது கடகராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வம் ஜெயமாகும். நினைத்தது நிறைவேறும். அதே நேரம் அடுத்தவரிடம் பழகும்போது மிகவும் நிதானத்துடன், அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நிதானத்துடன் பழகுவது மிக மிக நன்று. வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது உயரமான தளங்களில் பணிபுரிபவர்கள் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். எல்லா விதத்திலும் எச்சரிக்கை மிக மிக தேவை. இன்றைய நாளில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த கடகராசி நண்பர்களுக்கு அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு செயல்பட வேண்டும். பூசம் நினைத்தது நிறைவேறும். எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள். ஆயில்யம் பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். பாதுகாப்பு அவசியம் தேவை. அடுத்ததாக நம்ம காண இருப்பது சிம்மம், கன்னி, துலா ராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.